ஆதி பாரதி சீரியல்ல ஆதி மித்ரா 2 பேரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. பூ போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பூ கேட்குறாங்க. அப்போ ஒரு தடவை கேட்கும்போது சிகப்பு பூ வருது. ஒரு தடவை கேட்கறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். 3 தடவை கேட்கணுங்கிறாங்க. சரிம்மா அதே மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னதும் உடனே 3 தடவை பூ போட்டு பார்க்கும்போது 3 தடவையும் சிவப்புவே வருது. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மித்ரா கோவமா அந்த பூவை வீசி எறிகிறாங்க. இதை ஐயர் சொல்கிறாங்க, இதை பாருமா இந்த கல்யாணம் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க, இது சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மித்ரா சரியான கோட்டோட இருக்காங்க. அப்போ ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, அதே நீயும் நானும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தோம். இப்போ எதுக்காக இதெல்லாம் இதில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க. இதை பார் மித்ரா, பூ கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கலான்னு சொன்னபோது நீயும் சரின்னு தானே வந்த. இப்போ ஏன் இப்படி கோவப்படுற? சரி விடு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம். யாரும் இல்லாத மாதிரி இப்படி வந்து கல்யாணம் பண்ணுறது சரியில்லைங்கிறாங்க. அதே இது கேட்ட மித்ரா சரியான கோவத்தோட கையில் வச்சிருந்த பூவை வீசி எறிகிறாங்க. அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, என்ன மித்ரா, எப்படி பார்த்தாலும் உன் கல்யாணம் நடக்க போகிறதில்ல. உனக்கு பவானி பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த அம்மன் கூட இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு பொய் பேசி நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து ஆதியை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் எப்படியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்தாவது உனக்கு தெரிய வேண்டாமா அந்த கடவுள் என் பக்கம் இருக்காருன்னு? இப்போ மட்டுமில்லை, எப்பவும் நீ முயற்சி பண்ணினாலும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பேசாமல் இந்த முயற்சியை நீ கைவிட்டுறது உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க பாரதி. அப்போ ஐயர் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன். சரிம்மா நீங்கள் பேசின பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்து எனக்கு வேலை இருக்குங்கிறாங்க ஐயர். இது கேட்ட பாரதி, அடடா சரிங்க, சூப்பராக நடிச்சிங்க. அதுவும் அந்த மரத்துக்கு இங்கேயில் தவக்கலைன்னு ஒருத்தர் இருப்பார், அவங்களுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்கங்கிறாங்க. இதை பார்த்ததும் மித்ராவுக்கு சரியான கோவம். ஓஹோ, எல்லாருமே சேர்ந்து என் முகத்தில் கரிய பூசத்தான் இந்த ட்ராமா பண்ணீங்களா, விட மாட்டேங்கிறாங்க. மித்ரா இன்னுமா உனக்கு புரியல? அங்கே பாருங்கிறாங்க. அங்கே திரும்பி பார்த்தா அங்கே இருந்த பிள்ளையாரையே தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்காக வச்சுருந்தாங்க மித்ரா. பிள்ளையாரு, இந்த கோயில், ஐயரு எல்லாமே செட்டப் தான். உன்னை நம்ப வைக்கிறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்ததும் உங்ககிட்ட நான் நடித்த நாடகம் இதெல்லாம் வேணா உண்மை, இருந்ததெல்லாம் செட்டப் மித்ராங்கிறாங்க. இதையெல்லாம் ஆதி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, எதுக்கு பாரதி இவ்வளவு தூரம் மெனக்கட்டி இத்தனை செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீ தான் என் புருஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா? இவ்வளவு தூரம் நடித்து நாடகம் ஆடி அந்த பொண்ணை நம்ப வச்சு என்னையும் நம்ப வைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே பாரதின்னு நினைக்கிறாங்க ஆதி. மித்ராவுக்கு தாலி கட்டுற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் மித்ரா கட்ட நான் தாலி கட்ட போகும்போதாவது நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கையோடு தான் காத்திருக்கேங்கிறாங்க ஆதி. மித்ரா கோவமா பாரதியை பார்க்குறாங்க. என்ன மித்ரா இப்படியெல்லாம் பார்க்காத, எனக்கு பார்க்குறக்கே பயமாக இருக்குது தெரியுமா? அப்படியே பார்க்கும்போது எனக்கு பயமாக நடுங்கிட்டு இருக்கேங்கிறாங்க. இதை பாரு, நான் உன் மேலே அவ்வளோ கொலவெறியாக இருக்கேங்கிறாங்க மித்ரா. ஆமாம்மா, நீ அப்படி தான் இருக்கேன்னு தெரியும். ஆனால் உனக்கு பின்னாடி பவானி இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். மித்ரா, கூடிய சீக்கிரம் உன்னோட மொத்த ஆட்டத்தையும் அடக்கி காட்ட மித்ரான்ட்டு போகிறாங்க பாரதி. மித்ராவுக்கு சரியான எரிச்சல். இவ எப்படி இங்கே வந்தான்னு தெரியலையே. பவானி கிட்ட இப்போவும் கல்யாணம் நடக்கலேன்னு சொன்னான். போச்சு எல்லாம் போச்சு. அவன் என்ன நாக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாளே, நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தலையில் இருந்த பூவெல்லாம் பிச்சை எரிஞ்சிட்டு மித்ரா கோவத்தில் நிற்கிறாங்க. ஆதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. லண்டன் பாட்டி, என்ன ஆதி போகும்போது ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறேன், கையெழுத்து போட போகிறேன்னு போனீங்க, இப்போ என்னடான்னா நீங்கள் பாரதி கூட வந்திருக்கீங்க, கல்யாணம் நல்லபடியாக நடந்ததா? அங்கே என்னதான் நடந்ததுன்னு கேட்குறாங்க. பாட்டி, நீங்கள் கேட்குறக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும், ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் நடந்ததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. மித்ரா அவள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு என்னை கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் யாரும் வரல. இவங்க எல்லாம் எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு வேளை நீங்கள் இதுக்கு சம்மதிக்கலைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினா. வேறு வழியே இல்லாமல் நானும் சரின்ட்டு போனேன். அப்போ தான் பாரதி வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண வேண்டாம், நீங்கள் வேணால் கோயிலில் பூ கேட்டு கேளுங்க, அப்போ பூ போட்டு பார்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பூ வந்துருச்சுன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திக்கோங்கன்னு வந்து சொன்னாங்க. அப்போ போய் பூ போட்டு கேட்கும்போது அந்த பூ சிவப்பு பூவை தான் வந்தது. இந்த கல்யாணம் இப்பட்டிக்கு வேண்டான்னு தான் எங்களுக்கு தடங்கலாச்சு, அதான் நான் திரும்பி பாரதி கூட வந்துட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் லண்டன் பாட்டி, திலகா பாட்டி எல்லாருமே வாய் மேலே கை வைக்கிறாங்க. என்ன ஆதி தம்பி சொல்கிறீங்க, மித்ரா இந்த வேலையெல்லாம் பண்ணாலாங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்கிட்ட சொன்ன போது அப்படியே நீங்கள் இப்போ சாக்காகி நிற்கிற மாதிரி தான் நானும் அதிர்ச்சியில் நின்னேன். சேச்சா, இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குதோ தெரியல, இதையெல்லாம் பார்த்து தொலை வேண்டியதாக இருக்குதுன்னு திலகா பாட்டி நினைக்கிறாங்க. இந்த பக்கமாக பாரதி பாட்டி நினைக்கிறாங்க, ஆமாம்மா காலையில் அவள் பட்டு படவை கட்டிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு போவையிலேயே இவ ஏதோ ஒரு கூத்து பண்ணுறான்னு தெரிஞ்சது. ஏதோ நல்ல வேலை பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் தடுத்து நிறுத்தினா, இல்லைன்னா இந்த மித்ரா சாக வேண்டியதானே. ஏன் இப்படி போட்டு எல்லாத்தையும் உதைக்கிறான்னு நினைக்கிறாங்க. மித்ராவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நாங்கள் லண்டன்லேருந்து இங்கே வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு வந்திருக்கோம், இவ என்னடானா எங்களுக்கே தெரியாமல் உங்களை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தாளா? வரட்டும் பேசிக்கிறேங்கிற
பார்க்குறாங்க. சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாளா? ஏன் சுதாகர், ஏன் உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதான்னு கேட்கும்போது சுதாகர் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. மித்ராவை இப்படியே விடக்கூடாது, அவள் இன்னைக்கு வரட்டும், ரெண்டில் ஒன்று கேட்காம விடக்கூடாதுன்னு பாட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக மித்ரா வந்ததும் ஒன்றும் தெரியாத மாதிரி போக பார்க்குறாங்க. லண்டன் பாட்டி மித்ராவை கூப்பிட்டு, என்ன மித்ரா, ஆதி சொன்னதெல்லாம் உண்மைதானாங்கிறாங்க. அப்போ ஆதியை பார்த்து முறைக்கிறாங்க, பாரதியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாங்க, ஆமாம் மித்ரா, நான் தான் பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், எனக்கே தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணுறக்கு என்னை கூட்டிகிட்டு போனீங்கல்ல, அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நடந்ததை நான் சொன்னேங்கிறாங்க ஆதி. சொல்லு, என்ன அவசரம் அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினச்சின்னு கேட்கும்போது பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க மித்ரா. பவானியும் இவளும் கூட்டி கலவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மையை சொல்ல வேண்டியதை நான் பேசாமல் அமுக்கினி மாதிரி நிற்கிறா பாருன்னு நினைக்கிறாங்க பாரதி. மித்ரா பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், எனக்கும் அதுக்கே எங்கள் கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு பயந்துட்டேன் பாட்டி, அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேங்கிறாங்க. இதை பார் மித்ரா, உனக்கும் அதுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், நீயே இப்படி பயப்படுற? 2 பேரும் ஒத்து போய் தானே அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க. 2 தடவை ஏதோ கல்யாணம் தடைப்பட்டு போயிடுச்சு, அதுக்காக கல்யாணமே நடக்காதுன்னு முடிவு பண்ணுவீங்களா? தேவையில்லாம இப்படியெல்லாம் பயப்படாத மித்ரா, பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறதெல்லாம் தூக்கி போடு. பெரியவங்க நாங்க இருக்கோம், எல்லாம் முறைப்படி பேசி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சுதாகர், நீயும் மித்ராவுக்கு சொல்லி வைப்பாங்கிறாங்க. சரி பாட்டி, நான் பேசிக்கிறேங்கிறாங்க சுதாகர். மித்ரா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யாத, பார்த்து நடந்து கொண்டு போறாங்க பாட்டி. மித்ராவும் சரின்ட்டு சமாளிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பாரதியும் பாட்டியும் தூங்கிட்டு இருக்காங்க. பாரதி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஆதியை யாரோ பின்னாடி முதுகுல கத்தியால குத்துற மாதிரி கனவு கண்டு ஆதின்னு சத்தம் போட்டு எழுந்திரிச்சு உட்கார்றாங்க. பாட்டி எழுந்திரிச்சு, என்ன பாரதி, எதுக்கு இப்போ ஆதின்னு சத்தம் போட்டேன்னு கேட்குறாங்க. பாட்டி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், இதே மாதிரி நான் 2-3 தடவை கனவு கண்டுட்டேன், இப்போவும் அதே மாதிரி தான் எனக்கு கனவு வந்துச்சு. யாரோ பின்னாடியே நின்றுக்கிட்டு ஒரு பொண்ணு ஆதி கத்தியால் குத்துறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாட்டிங்கிறாங்க. ஆமாம், சரியா போச்சு போ, கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணுமே என்ன, அந்த மித்ராவால் தான் தம்பிக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்து நீ ஏன் பயப்படுற? அவளை தான் நீ எப்போ பார்த்தாலும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கியே, நீயும் ஆதியை காப்பாற்றிக்கிட்டு தானே இருக்க, இதுக்கப்புறமெல்லாம் எந்த ஆபத்து வராது, நீ தைரியமாக இருக்கிறாங்க பாட்டி. மித்ராவை பற்றி தான் நமக்கு தெரியுமே, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்குதுங்கிறாங்க. இல்லை, இதுக்கு ஏற்கனவே 2 தடவை வந்ததுனால கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க. பாரதி, உனக்கு பயமாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சுன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வா, அது சக்தி வாய்ந்த சாமி, அங்கே ஒரு சாமியார் இருப்பார், அவரை போய் பார்த்துட்டு வா, உனக்கே ஒரு குழப்பம் இருந்தால் அவரே ஒரு தெளிவான விஷயத்த சொல்லுவார். அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே நான் போய் பார்க்குறேங்கிறாங்க பாரதி. சரி, அந்த சாமியை நினச்சி குழப்பத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவரையே நினச்சி நல்லா தூக்கம் வருங்கிறாங்க பாட்டி. பாரதி நாளைக்கு காலையில் சாமியை போய் பார்க்கலான்னு நினச்சி சாமியை கும்பிட்டுட்டு பவானி நிலை ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தூங்கி எந்திரிக்கிறாங்க. காலையில் பொழுது விடிஞ்சதும் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. பாரதி சாமியாரை அந்த கோயிலில் போய் பார்க்குறாங்க. சாமியார் பார்த்ததுமே, என்னம்மா இவ்வளோ குழப்பத்தோடு வந்திருக்கே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. பவானியை பார்த்ததுலேருந்து ஆதிக்கு கல்யாணம் வைக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கனவு கண்டதையும் சேர்த்து சாமியே கேட்குறாங்க. என்னம்மா, நீ கனவு கண்டதுனால தானே இவ்வளோ குழப்பத்தோடு வந்திருக்கேங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. உன்னோட கனவு ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்திருக்குல்ல, அது ஒரு தீய சக்தியை, அது மாய வலையிலேருந்து சிக்கி தவிக்கிறாரு உன் புருஷன். அந்த தீய சக்தி நிறைய கெடுதல் உன்னை சுற்றி நடந்துட்டு தான் இருக்கு, நீ அதை நினைச்சு பயப்படாத. அந்த தீய சக்தியை அழிக்கிற சக்தியும் அந்த கடவுள் உன்கிட்ட தாமா கொடுத்துருக்காரு, நீ ஒன்றும் பயப்படாத. அழிக்கிற சக்தி உன்கிட்ட இருக்கு. அந்த கடவுள் ஒரு பொண்ணால் ஏற்படுத்தின அந்த தீய சக்தியை ஒரு பொண்ணை வச்சு அழிக்கிற அளவுக்கு உன்கிட்ட ஒரு நல்ல சக்தியை கொடுத்துருக்காங்க. உன் புருஷனுக்கு நீதாமா காவல் தெய்வமா இருந்து காத்துக்கிட்டு இருக்க, உன்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது, தைரியமா இரு. இது ஒன்று இந்த காலத்தில் ஆரம்பிச்ச பகை கிடையாது, இது விட்ட குறை தொட்ட குறைன்னு பல ஜென்மமா இது ஆரம்பிச்ச பெரிய பகை. இது உன் புருஷனுக்காகத்தான் ஒரு உயிர் தன்னோட உயிரை கொடுத்துட்டு போயிருக்கு. மற்றவங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா இது அந்த உயிரை கொடுத்து இந்த உயிர் வாழணுங்கிறது இது பிரபஞ்சத்தோட விதி. அதை காப்பாத்துற ஒரு சக்தி உன்கிட்ட தாமா இருக்கு. தீய சக்தியால சதியால தான் நீயும் உன் புருஷனும் பிரிஞ்சிருக்கிறீங்க. அந்த தீய சக்தியால உங்க 2 பேர்த்தையும் ரொம்ப நாளைக்கெல்லாம் பிரிச்சு வைக்க முடியாது. உன் புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா நான் சொல்ற சில விஷயங்கள் நீ செய்யணும்னு சொல்றாரு சாமியார். இதை கேட்ட பாரதி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சாமி, என் புருஷனோட உயிர் காப்பாற்றணும், அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க. ஊருக்கு வடக்கு இருக்கிற வடக்காளி அம்மன் கோயிலில் 15 வருஷத்துக்கு ஒரு முறை மகாபூஜை ஒன்று நடக்க போகுது. அங்கே அம்மனுக்காக நீ கங்கணம் கட்டிக்கிட்டு அங்கே கொடுக்கப்படுற 3 பரிகாரங்களையும் நீ செஞ்சு முடிச்சிட்டா உன் கணவரோட ஆயுள் பலமாக கெட்டியாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புருஷன் பொண்டாட்டியா இந்த காலத்திலேயே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரதி, அப்படியா, அப்படின்னா அவரோட உயிரை காப்பாற்றப்படுற அந்த தெய்வத்தை நான் தேடி கண்டிப்பாக போய் அந்த பரிகார பூஜைகளை நல்லபடியாக செய்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மித்ரா, என்னது இவ எங்கே திடீர் திப்புன்னு இப்போ கோயிலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா பாரதி பரிகாரங்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு போட்டியாக மித்ராவும் பரிகாரத்தில் இறங்கியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.